இன்ஸ்டால அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறவங்க, புகழ்பெற்ற நடிகர்கள், இப்படி அந்த ஊருக்குள்ள இருக்கிற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அடுத்தடுத்து போட்டு தள்ளப்படுறாங்க. இப்ப இந்த கேஸ விசாரிக்கிற போலீஸும் இதுக்கு பின்னணியில ஒரு பயங்கரமான சைக்கோ இருக்கான் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிக்க, அப்படி அந்த சைக்கோ யாரு, அவன் எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றான், அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்த சைக்கோ அவங்க கதையை முடிக்கிறப்போ உலகத்துல இருக்கிற புகழ்பெற்ற பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பெயிண்டிங்ஸ் மாதிரியே தான் கதையை முடிச்ச அந்த நபர்களை உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இன்னொரு பக்கம் அதே ஊருக்குள்ள தடை செய்யப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குங்க. அந்த புத்தகத்துக்கும் இப்ப நடக்கிற இந்த சம்பவங்களுக்கும் என்ன தொடர்பு? இப்படி பல விஷயங்களை இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம M4M அப்படின்ற ஒரு வித்தியாசமான கன்னட படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ OTT-ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்குங்க. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ரைட்டரை காமிக்கிறாங்க. அந்த ரைட்டர் பல ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான புத்தகத்தை ரெடி பண்றாருங்க. அந்த புத்தகத்துடைய பேர் தான் M4M. இது வரைக்கும் எத்தனையோ சைக்கோகள் நம்ம உலகத்துல வாழ்ந்திருக்காங்க. ஆனா அந்த சைக்கோவை விடவோ இப்போ கர்நாடகால ஒரு சைக்கோவை பத்தி தான் இந்த ஒரு புத்தகத்துல எழுதியிருக்காரு போல. ஆனா அந்த புத்தகம் வெளியான கொஞ்ச நாள்லயே அந்த ஊருடைய கவர்மெண்ட் பீதி ஆகுறாங்க. உடனடியா இந்த புத்தகத்தையும் தடை பண்றாங்க. ஏன்னா அந்த புத்தகம் வெளியாச்சுன்னா நம்ம ஊருடைய நிறைய சீக்ரெட் வெளியில எக்ஸ்போஸ் ஆயிடும். அதனால இது வெளியிடவே கூடாதுன்ற மாதிரி அந்த எல்லா புத்தகத்தையும் கைமுதல் பண்ணி ஒரு இடத்துலயும் வைக்கிறாங்க. இப்படி ஒரு பரபரப்போட தான் இந்த படத்துடைய கதை ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. ஓப்பனிங் சீன்லயே ஒரு மிகப்பெரிய ஹீரோவை காமிக்க, அவர் ஒரு செலிபிரிட்டிங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி ஷூட் முடிச்சிட்டு அவருடைய ஹோட்டலுக்கு அவரு நடந்து போயிட்டு இருக்க, அங்க ஜூஸ் கொடுக்கிற ஒரு பாயுமே அவருக்கு ஜூஸ் கொடுக்க அந்த இடத்துல நடந்து போறான். ஆனா அவன் ஜூஸ் மட்டும் கொடுக்க வரலைங்க. அங்க ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த நடிகரை ரொம்ப மோசமான முறையில போட்டு தள்ளுறான். கொஞ்ச நேரத்திலேயே இன்னும் பிரேக்குன்னு ரூமுக்கு போனவரு இன்னும் திரும்பி வரலையேன்ற மாதிரி ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்து அந்த நடிகரை பார்க்க, அந்த நடிகரோ அந்த இடத்துல துணிமணிகளே இல்லாம ரொம்ப கொடூரமான முறையில பிணமா கிடக்குறாருங்க. இதை அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்லயும் சொல்ல எல்லாரும் பயந்து போய் அங்க பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் கிட்டையும் அதை சொல்றாங்க. அவ்வளவுதாங்க, இங்க மீடியா கிட்டையும் இந்த செய்தியெல்லாம் பரவ ஊர் முழுக்க பதட்டம் ஆகுறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய நடிகருக்கே நம்ம நாட்டுல இப்படி ஒரு நிலைமையான்ற மாதிரி யோசிக்க, இன்னொரு பக்கம் ஜேர்னலிஸ்ட் பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினுங்க. இவங்க பேர் ராதா. அவங்க சோசியல் மீடியா இது அதுன்னு சொல்லி இந்த செய்திகள் எல்லாம் பரப்ப, இப்ப இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம படத்துடைய ஹீரோ அங்க வராருங்க. அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். இப்ப மேல இருக்கிற அந்த நடிகருடைய பிணத்தை வந்து அவர் பாக்குறாரு. என்னையா துணியை மொத்தமா உருவி இருக்காங்க, உக்காண்டு இருக்க போசே ஒரு தினசா இருக்கே, எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? சரி ஓகே, இந்த சிசிடிவி கேமராவை நான் பார்க்கணும், இங்க இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அப்பதான் கீழே ஒரு டாலர் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பார்க்க, அது ஏதோ கழுத்துல மாற்ற மாதிரி இருக்குங்க. அதையும் அவரு ஆதாரத்துக்காக எடுத்து வச்சுக்கிறாரு. கமிஷனர் ஆபீஸ காமிக்கிறாங்க. கமிஷனர் தான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸ ஒப்படைக்கிறாரு. நம்ம ஹீரோக்குன்னு ஒரு டீமையும் அமைச்சு கொடுக்கறாரு. எப்பா, அந்த பெரிய நடிகருக்கு இப்படி ஆனதுக்காக சோசியல் மீடியால அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கோவப்பட்டு போலீஸை தான் திட்டுறாங்க. அதனால தயவு செஞ்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவுமே தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அங்க நம்ம ஹீரோவோட மனைவியை காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, முன்னாடி காமிச்ச அந்த ஜேர்னலிஸ்ட் லேடி தாங்க. இப்போ அவங்களும் அவங்களுடைய செய்தி ஊடகத்துல எல்லாம் போடணும்னு சொல்லி, இதுக்கப்புறம் எதனா அப்டேட் இருக்கா அப்படின்ற மாதிரியும் தான் கணவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. நானே இப்பதான் கேஸை எடுத்திருக்கேன், கொஞ்ச நாள்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரியும் அங்கிருந்து அனுப்புறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு காலேஜுக்கு வராங்க. அந்த காலேஜ்ல ஜேர்னலிசம் பத்தி ஒரு லெக்சர் இருக்க வேண்டியதான். ஒரு கெஸ்ட் லெக்சரரா தான் அவங்க வந்திருக்காங்க. அப்படி அந்த காலேஜ்ல ஒரு டீச்சர் இருக்காங்க. அதே காலேஜ்ல ரித்திகா அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. இவங்க ரொம்ப நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்ட்டுங்க. முக்கியமா இந்த டீச்சரோட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அப்பதான் அங்க லெக்சர் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினும் வர, இந்த ரித்திகா அவங்களுடைய கிளாஸுக்கும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. அவங்க கிரிமினல் சைக்காலஜி அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்கா பத்தி தான் அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க பாடம் எடுத்துட்டு இருக்க. இப்ப அந்த நடிகருடைய உடம்ப ஆய்வு பண்ண டாக்டர் கிட்டையும் வந்து நம்ம ஹீரோ பேசுறாரு. அதுல அவர் உடம்புல கூர்மையான ஆயுதத்தை வச்சு ரொம்ப காயப்படுத்திருக்காங்க. அது இல்லாம கழுத்துல ஒரு மார்க்கும் இருந்திருக்குன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் தாண்டி அந்த நடிகர் இருந்த பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதான் அவர் பிணமா இருந்தாரு. அந்த பொசிஷன் ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. அதாவது கிளாடியேட்டருடைய மரணத்தை சித்தரிக்கிற மாதிரி தான் அந்த பிணத்தை அவன் வச்சுட்டு போயிருக்கான். அது ஒரு புகழ்பெற்ற ஓவியம் அப்படின்ற மாதிரியே அங்க சொல்ல, இப்ப அதை நம்ம ஹீரோவும் அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கும் போதோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்க. அவரும் ஷாக் ஆகுறாரு. இங்க காலேஜ்ல படிக்கிற ரித்திகா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை பத்தி சொல்லிருப்பேன் பாத்தீங்களா, அந்த பொண்ணுமே இப்போ ஏதோ ஒரு பையனை காதலிக்கிறாங்க போல இருக்கு. இப்ப அந்த பையனை பார்க்கவும் போக, அவன்
கருப்பு கலர்ல ஒரு Dress போட்டுக்கிட்டு அப்படியே தலையில குல்லா போட்டுக்கிட்டு ரகசியமா வந்து ரித்திகாவை மீட் பண்ணி அவளோட பேசிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க, இதை எல்லாமே ரித்திகா கிளாஸ்ல இருக்கிற ரோஹித் அப்படின்ற ஒரு பையன் ஒரு வீடியோ எடுக்கவும் செய்யறான். இங்க நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த டிராயிங்கோடைய சாயல்ல தான் அந்த சைக்கோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான்ற மாதிரி. அப்போ அந்த டேட்டாவையும் அவர் கலெக்ட் பண்ண சொல்றாரு. கடந்த 5 வருஷத்துல இதே சாயல்ல இந்த மாதிரி வித்தியாசமான பிணங்கள் எதுனா கிடைச்சிருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்கன்ற மாதிரியும் கேட்க, இங்க ஜேர்னலிஸ்ட் இருக்காங்களா ஹீரோயின், அவங்களுமே இந்த நடிகர் ரெகுலரா வர ஜிம்மு, அதுக்கப்புறம் அவர் போற இந்த ஷாப்பிங்கு, அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதில் எல்லாத்திலையுமே இந்த நடிகரை ஒரு மர்ம நபர் ஃபாலோ பண்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஒரு கடத்துல அந்த நபர் ஒரு ஜூஸ் கடையில இருந்தோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி அந்த ஜூஸ் கடைக்கு வந்து இந்த யூபிஐ ஐடியில அவன் காசு அனுப்பியிருப்பான் போல. அதை வச்சு இந்த நடிகரை ஃபாலோ பண்ண நபரையும் இவங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அவர் கூட இருக்கிற போலீஸ்காரங்களா ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. கடந்த 5 வருஷத்துல மட்டும் இது மாதிரி 20 சம்பவங்கள், 20 பிணங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க எல்லாருமே உலகத்துல புகழ்பெற்ற ஓவியத்துல இருக்கிற ஒவ்வொரு சாயல்ல பிணமா கிடைச்சிருக்காங்க. மேபி அது எல்லாத்தையும் அந்த ஒரே சைக்கோ தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்க, இதை கேட்கிற ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப நம்ம தேடிட்டு இருக்கிறவன் அந்த நடிகரை மட்டும் இப்படி பண்ணல, இது மாதிரி தொடர்ந்து பல வழக்குகள் அவன் மேல இருக்கு போலயே, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாம இத்தனை வருஷம் இருந்துட்டோம் போலயே அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறான். இங்க ரித்திகா அப்படின்ற ஒரு பொண்ணு அவங்களுடைய கிளாஸுக்கு வர, அந்த கிளாஸ்ல ரோஹித் அப்படின்ற ஒரு பையன் இருப்பாரு பாத்தீங்களா, அந்த பையனும் நேற்று ரித்திகா அந்த குல்லா போட்ட பையனோட பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதை வீடியோ எடுத்து கிளாஸ்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் காமிச்சு கலாச்சிட்டு இருக்காங்க. இதுல ரித்திகாவும் ஒரு மாதிரி கண் கலங்கி போய் அந்த கிளாஸ் ரூமை விட்டு ஓட, இப்ப அங்க டீச்சருமே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு ரோஹித்தை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்போ கமிஷனரோட தலைமையில நம்ம ஹீரோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறாங்க. அதுலயும் இந்த சைக்கோவை பத்தியும், இது வரைக்கும் அந்த சைக்கோ 20க்கு மேற்பட்டவங்களை போட்டு தள்ளியிருக்கான், அவனை நாங்க தீவிரமா தேடிட்டு இருக்கோம், மக்கள் பயப்படாம இருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க ஜேர்னலிஸ்ட் பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னோட HR கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, அந்த HRமே M4M அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி சொல்றாரு. இப்ப நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்கிற சம்பவமும் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்க சம்பவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ஆயிருக்கு. ஆனா அந்த புத்தகம் இப்ப அந்த ரைட்டர் கிட்ட தான் இருக்கு, நீங்க போய் அந்த ரைட்டரை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினுடைய கம்பெனிக்கு ஒரு பார்சல் வருதுங்க. என்ன பார்சல் அப்படின்ற மாதிரி அவங்க திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு சின்ன லெட்டர் இருக்கு. அதுலயும் வார்னிங் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்கு. அது இல்லாம அதுல ஒரு பென்ட்ரைவ் வேற இருக்குங்க. அதை போட்டு பார்க்கும் போதோ அந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். போலீஸ்காரங்களும் ஜேர்னலிஸ்டும் என்ன ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்காகலாம் நான் நிப்பாட்ட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இதே பேட்டர்ன்ல இன்னொரு சம்பவத்தை பண்ணுவேன், அப்ப யாருன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரியோ சொல்ல, இதை பாக்குற டிவிக்காரங்க பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. உடனடியா அந்த HR அவங்க டிவியில இதை டெலிகாஸ்ட் பண்ண, இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ரைட்டரை பாக்குறதுக்காக வராங்க. அப்படி அவரோட வீடு தேடி வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க, என்ன மாதிரி ஹெல்ப், உங்களுடைய புத்தகம் தேவைப்படுது, அந்த M4M புத்தகம் மட்டும் எனக்கு கொடுக்க முடியுமா, ஏன்னா அந்த புத்தகத்தை படிச்சா மேபி இப்ப நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற கேஸ்ல எங்களுக்கு பெரிய க்ளூ கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கோட்டால தடை செஞ்ச ஒரு புத்தகத்தை என்கிட்ட வந்து கேட்ப, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும்ன்ற மாதிரி அந்த ரைட்டர் நம்ம ஹீரோயின் இருந்து வெளியே அனுப்பிட்டு தான் ஜன்னல் வழியாவும் ஹீரோயினை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஒருவேளை இவருதான் அந்த சைக்கோவா இருக்குமோ. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த நடிகர் உசுரோட இருந்த சமயத்திலேயே அவரை போட்டு தள்ள ஒருத்தன் பின்னாடியே சுத்தி இருக்கான். ஜிம்லயும் வெளியில கடைகளிலையும் சுத்தி இருக்கான். உங்க ஒய்ஃபான அந்த ஜேர்னலிஸ்ட் தான் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஹீரோவும் அப்ப அவன் தான் சைக்கோவா இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாரு. இப்போ உடனடியா அந்த நபரை தேடியும் நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அப்பதான் அந்த நபர் வேற யாரும் இல்ல, தான் ஒய்ஃப் வேலை பார்க்குற ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு நபர் அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. இப்போ அங்கேயும் வராரு. அந்த நபரையும் போட்டு நீதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, இல்ல சார், நான் அந்த நடிகருக்கு நிறைய காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன் சார், அதை வச்சுதான் அவருக்கு நான் விஷம் கொடுத்தோம், எதுனா விபத்துல மாட்டி விட்டுலான்ற மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா எவ்வளோ அட்டெம்ப்ட் எடுத்தோம், என்னால ஒன்றும் பண்ண முடியல, அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனா அவர் இப்படி கொடூரமா பண்ணது நான் இல்ல சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரியும் கெஞ்சி கேட்க, இப்போ அந்த பென்ட்ரைவ்ல வேற அந்த சைக்கோ அடுத்ததா இன்னொரு சம்பவம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருப்பான்ல, அதையாச்சும் நம்ம தடுத்து நிப்பாட்டணுன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இப்போ மறுபடியும் கமிஷனரோட சேர்ந்து ஹீரோ ஒரு இன்டர்வியூ கொடுக்க, அதுலயும் ஒரு GPS ஹீரோ எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுல வர வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த சைக்கோ இன்னொரு சம்பவத்தை பண்றதா எங்க கிட்ட சொல்லியிருக்கான். கண்டிப்பா அவன் இளைஞர்களை தான் டார்கெட் பண்ணணும், அதனால இந்த ரெட் GPS அப்படின்ற GPS எல்லார் போன்லயும் ஏத்தி வச்சுக்கோங்க, அதை ஆன்லயும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க, போலீஸ் அங்க கொஞ்ச நேரத்துல வந்துடும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அந்த ஊரை சுத்தி எல்லாரும் சேஃபா இருக்காங்களா அப்படின்றதையும் கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு
ஹீரோக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருதுங்க. சார் சார் நான் ஆளோட ஒரு ரூமுக்கு வந்தேன் சார். அந்த ரூம்ல திடீர்னு மாஸ்க போட்ட ஒரு மர்ம நபர் என்ன தொடச்சிக்கிட்டு வரா சார், பயமா இருக்குன்ற மாதிரியும் அவங்க போனை கட் பண்ண. இப்ப அந்த போனோடைய சிக்னலை வச்சு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வேக வேகமா போறாருங்க. ஆனா ஹீரோ போறதுக்குள்ள அந்த சைக்கோ அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு கூட இருந்த அவங்க லவ்வரையும் போட்டு தள்ளுறான். அப்படி போட்டு தள்ளிட்டு 2 பேருடைய முகத்திலையும் வெள்ளை கலர்ல ஒரு துணியை போட்டு மூடிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறான். இதையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்பதான் இந்த சம்பவமும் ஒரு புகழ்பெற்ற பெயிண்டிங்க குறிக்கிறது அப்படின்ற மாதிரியும் தெரியுதுங்க. அடைச்ச எவ்வளவு பிளான் பண்ணி கூட இவங்களை காப்பாற்ற முடியலையே, என்ன பண்றதுன்ற மாதிரி மறுபடியும் அந்த சைக்கோ கிட்ட ஹீரோ தோத்து போறாரு. ஹீரோக்கு அங்க கமிஷனர் கிட்ட இருந்து கால் வருதுங்க. ஏயா எவ்வளவு சொன்ன, கடைசியில பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு கூட உன்னால அவங்கள காப்பாற்ற முடியல. இப்ப மீடியாவை யாரையும் அட்ரஸ் பண்றது, நம்மள எல்லாரும் கழுவி ஊத்துவாங்களே அப்படின்ற மாதிரியும் அங்க புலம்பிக்கிட்டு இருக்க. இப்போ வெளியிலயும் மீடியாக்காரங்களாம் வந்து நிக்கிறாங்க. அதுல ஹீரோவோட மனைவியும் இருக்காங்க. என்ன சார் இவ்வளவு சொல்லி மறுபடியும் சைக்கோ கிட்ட இப்படி கோட்டை விடுறீங்களே, மக்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு, இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் கேட்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி கிரைம் சீன்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்க இருந்து வெளியே போங்கன்ற மாதிரியும் அங்க இருக்கிற எல்லாரையும் ஹீரோ துரத்துறாரு. இப்ப ஹீரோவோட மனைவியும் ராத்திரி நம்ம ஹீரோ கிட்ட வந்தோம், M4M அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துல சில குறிப்புகள் இருக்கிறதாகவும் அந்த குறிப்போட இப்ப நடக்கிற சம்பவம் ஒத்து போறதா நான் கேள்விப்பட்டேன். அதுக்காக அந்த ரைட்டரையும் போய் பார்த்தேன். ஆனா அந்த ரைட்டர் தாங்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுத்துட்டாரு அப்படின்னு எல்லா உண்மைகளையும் சொல்ல. அப்ப ஹீரோ சரி நான் வரேன் உங்க கூட, நம்ம போய் சேர்ந்து கேட்போம், அது மட்டும் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அந்த ரைட்டரை வந்து பாக்குறாங்க. அந்த ரைட்டர் கிட்டையும் பொறுமையா இப்ப நடக்கிற சம்பவங்கள் கிட்டத்தட்ட 22 பேரு இதே சாயல்ல இறந்திருக்காங்க, அது எல்லாத்துக்குமே அந்த சைக்கோ தான் காரணம், இத பத்தி உங்களுக்கு எதனா டீட்டெயில் கிடைச்சா அட்லீஸ்ட் அந்த புத்தகத்தையாச்சும் எங்க கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்பதான் இந்த ரைட்டருமே கொஞ்சம் சிரிச்சுட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த புத்தகத்தை எழுதும் போதோ இந்த அரசாங்கம் அவங்களுடைய புனிதத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என் மேல பழிய போட்டாங்க, என் புத்தகத்தையே பேன் பண்ண வச்சாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஏன் உதவி தேவைப்படுதா, சரி ஓகே இது வரைக்கும் நீங்க கேஸ அந்த சைக்கோ எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தேடி இருக்கீங்க, ஆனா இப்படி ஒரு ஆங்கிள் தேடி இருக்கீங்களா, அதாவது இது வரைக்கும் அந்த சைக்கோ கிட்ட இருந்து யாருன்னா தப்பிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு டைரக்டருடைய போட்டோவையும் அந்த நபர் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. யார் சார் இவரு, இவரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புகழ்பெற்ற டைரக்டர். சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த டைரக்டருக்கு அந்த சைக்கோ கிட்ட இருந்து ஒரு அட்டாக் ஏற்பட்டது. அந்த அட்டாக்ல எல்லாரும் அந்த டைரக்டர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா அந்த டைரக்டருடைய மனைவி பக்கத்துல வந்து பார்க்கும் போதும் அவருக்கு இன்னும் மூச்சு இருக்கிறத கவனிச்சாங்க. அதுக்கப்புறம் ரகசியமா அவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. இப்ப வரைக்குமே அவர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்காரு. அவரால் பேச முடியாது, எதையும் கவனிக்க முடியாது. முடிஞ்சா அவர்கிட்ட போய் இந்த சம்பவத்தை பத்தி கேட்டு அந்த சைக்கோ யாருன்றதை கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல. இப்ப இவங்க 2 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போற வழியிலையும் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்த கவனிக்கிறாரு. இது வரைக்கும் போய் சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் புகழ்பெற்ற நபர்கள் தான், அதாவது இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நடிகர்களாகவும் டைரக்டராகவும் இருந்திருக்காங்க. அப்ப அந்த சைக்கோ புகழ்பெற்ற நபர்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியும் அவர் கணிக்கிறாரு. இப்ப ஹீரோயினியும் அந்த ரைட்டர் சொன்ன அந்த டைரக்டரை போய் நீ பாரு, நான் மத்த வேலைகளை பாக்குறேன்ற மாதிரியும் அந்த ஒர்க்கை பிரிச்சு கொடுக்க. அப்பதான் கடைசியா போன் பண்ண அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அதாவது ரூம்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்களே அந்த பொண்ணு அந்த சைக்கோட கையில ஒரு திரிசூலம் டேட்டோ இருந்ததா சொல்றாங்க. இங்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த டைரக்டரை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அப்படி அந்த டைரக்டர் அந்த இடத்துக்கு வர அந்த டைரக்டர் கிட்டையும் உங்களுக்கு அங்க சைக்கோவை பத்தி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் கேட்க, அவருடைய முகம் அங்க மாறுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அவரால் எந்த ஒரு பதிலும் சொல்ற மாதிரி இல்லைங்க. இப்ப அந்த நடிகர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த எல்லா யூனிட்டையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட எல்லாம் இந்த ஹீரோ விசாரிக்கிறாரு. அதுல அந்த கேமராமேனுமே ஆமா எங்க யூனிட்ல இருந்த ஒருத்தனோட கையில திரிசூலம் டேட்டோ பார்த்ததா எனக்கு ஞாபகம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. உடனே அங்க போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி பார்க்க அதுல இந்த கருப்பு கலர் குல்லா போட்டுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒருத்தன் மர்மமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. அவனுடைய பேரு ஜெகதீஷ் அப்படின்ற மாதிரியும் அவன் பரோல்ல வெளியே வந்திருக்கான்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரிய வர, அப்ப நம்ம தேடிட்டு இருக்கிற சைக்கோ இந்த ஜெகதீஷ் தான், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்றாரு. உடனே நியூஸ்லலாம் இந்த சம்பவத்தை பத்தி சொல்ல இப்ப எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஒட்டி இந்த ஜெகதீஷை ரொம்ப தீவிரமாவே தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஜெயில அந்த ஜெகதீஷ் இருந்த சமயத்துல அவனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்ற மாதிரி உள்ள விசாரிக்கும் போதோ அவன் நிறைய ஓவியங்கள்லாம் வரைவான்.
செவுத்துல கூட நிறைய கிறுக்கி வச்சிருக்கான்ற மாதிரிலாம் சொல்ல இப்ப ஹீரோ 100% கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அந்த ஜெகதீஷ் கிட்ட இருந்தே கால் வருது. நீ என்னதான் தேடிட்டு இருக்கன்னு தெரியும், ஆனா உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சுடுகாட்டுக்கும் வர சொல்றாரு. ஹீரோவும் அங்க வந்து ஒரு சவப்பெட்டியை திறந்து பார்த்தா இது வரைக்கும் அந்த சைக்கோ போட்டு தள்ள எல்லா நபர்களுடைய அடையாளமும் அதுல இருக்குங்க. நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அதுல ஒரு எழுத்து போட்டிருக்கு. இதை பாக்குற ஹீரோக்கு நடுங்கி போயிடுது. அப்பதான் ஹீரோவை தொலைவில் இருந்து அந்த ஜெகதீஷ் வாட்ச் பண்ற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. இப்ப ஜெகதீஷை பத்தியான போட்டோஸ்லாம் வெளியே லீக் ஆகுதுல, அதை எல்லாத்தையுமே இந்த டீச்சர் ஒருத்தவங்க பாக்குறாங்க. ஐயோ என் ஸ்டூடெண்ட் ரித்திகா வாச்சே அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. எதுக்கு ரித்திகான்னு சொல்றாங்கன்னா, அன்னைக்கு ரித்திகா கருப்பு குல்லா போட்ட ஒரு பையனோட ஜாலியா பேசியிருப்பாங்கல்ல, அந்த பையன் தான் இந்த ஜெகதீஷ். அப்படி இந்த ரித்திகா இந்த ஜெகதீஷுடைய காதலி அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு தெரியுது. ரித்திகாவுக்கு கால் பண்ணி பார்க்கும் போதோ அவங்க போன் எடுத்த பாடு இல்ல. அப்பதான் போலீஸ் கிட்டயும் இந்த சம்பவத்தை பத்தி சொல்ல, அப்ப நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு சைக்கோவை இல்ல 2 சைக்கோவை. மேபி ரித்திகாவும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். ரித்திகாவுடைய போன் சிக்னலை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிப்போன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க தேடுறாங்க. அப்படி ஒரு லாட்ஜ்ல இருக்கிற சிசிடிவி கேமரால இந்த ஜெகதீஷோடைய ஃபுட்டேஜ் கிடைக்குது. அவங்க ரூம் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அந்த ரூம்ல வந்து ஆய்வு பண்ணும் போதோ அதுல இந்த ரித்திகாவுடைய கிளாஸ் தோழனான அந்த ரோஹித் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கள கூட வீடியோ எடுத்திருப்பானே, அவனோட போன் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அப்போ இவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் அந்த ரோஹிட்டா இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் இவங்க பயப்படுறாங்க. இங்க அந்த டீச்சர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த ரித்திகாவுடைய மொபைல்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க. மேம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா மீட் பண்ண மேம், இந்த பழைய கம்பெனிக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ அந்த டீச்சருமே அந்த பழைய கம்பெனிக்கு வராங்க. இப்போ அந்த பழைய கம்பெனிக்கு வர அந்த டீச்சருமே என்ன இது எவ்வளவு பழஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் அந்த இடத்துல அந்த ரித்திகா நின்றுட்டு இருக்காங்க. அடியே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கும் அந்த சைக்கோக்கும் ஏதோ தொடர்பு இருக்காமே, என்ன பண்ற அப்படின்னு கேட்க, மேம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் மேம், ப்ளீஸ் மேம் கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரியோ ரித்திகா சொல்ல வராங்க. ஆனா இந்த டீச்சர் ரொம்ப பயந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா ஜெகதீஷ், அவனும் அந்த இடத்துல இருக்கிறத இந்த மேம் பாக்குறாங்க. ஆத்தாடி என்ன போட்டு தள்ளதான் இங்க வர சொன்னீங்களா, நான் இங்க இருந்து ஓடுறேன் அப்படின்ற மாதிரி குடுகுடுன்னு அவங்க காருக்கு ஓடி அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அவர் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கும் போதோ அவருக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க. அந்த பார்சல்லையும் உனக்கு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்கும் போதோ அது அந்த சைக்கோ தாங்க பேசியிருக்கான். என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் வந்துட்டேன். அதாவது என் நெக்ஸ்ட் டார்கெட் ரித்திகா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆத்தாடி அப்பதான் காதலியான ரித்திகாவையே அந்த ஜெகதீஷ் போட்டு தள்ள போறானான்ற மாதிரி இவங்க எப்படின்னா ரித்திகாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க அந்த டீச்சர் வேற ஓடி வர, அந்த டீச்சரும் நான் இப்பதான் அந்த ஜெகதீஷை போய் பார்த்தேன், ரித்திகா கூட தான் அந்த ஜெகதீஷ் இருந்திருக்கான், சீக்கிரமா போனா ரித்திகாவை காப்பாத்தலாம்னு சொல்லி வேக வேகமா அந்த பழைய கம்பெனிக்கும் போலீஸை கூட்டிட்டு போறாங்க. ஆனா போறதுக்குள்ள அங்க இந்த ரித்திகாவுடைய கதையை அந்த சைக்கோ முடிச்சிருக்கான் போலங்க. அப்படி ரித்திகாவையும் அங்க ஒரு புகழ்பெற்ற ஓவியத்தோட ஸ்டைல்லையே உட்கார வச்சுட்டு போயிருக்கான். இப்போ ரித்திகாவுடைய பிணத்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் போதோ அந்த இடத்துல ஹீரோக்கு இன்னொரு மெசேஜ் வருது. என்னுடைய அடுத்த டார்கெட் நாளைக்கு சினிமா தியேட்டர்ல அப்படின்ற மாதிரி அந்த சைக்கோ அனுப்பியிருக்கான் போல. என்னடா நம்மளுக்கே சவால் விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானேன்ற மாதிரி ஹீரோக்கு இதை எப்படி தடுக்கிறதுன்னு ஒன்னும் புரியல. தான் மனைவியும் கூப்பிட்டு அந்த சைக்கோ நம்மளோட தான் இருக்கணும், நம்ம பண்ற ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால தான் நம்ம கிட்டேயே சவால் விட்டு இதெல்லாம் பண்றதா அங்க புலம்பிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல நிறைய சினிமா தியேட்டர் இருக்கு, எந்த தியேட்டர்ல அவன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் ஒரு கேள்வி வருது. அப்பதான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இது வரைக்கும் அவன் விட்டு தள்ள நபர்களுடைய ஏரியால எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு சர்க்கிள் வடிவத்துல தான் வருது. அப்படி அந்த சர்க்கிள் தோ இருக்கிற இந்த தியேட்டருக்கு பக்கத்துல தான் வந்து முடியுது. அப்ப நம்ம போக வேண்டியது இந்த தியேட்டர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு லொகேஷனை சொல்றாங்க. இப்ப அங்க மப்டிலையும் சில போலீஸ்காரங்களை ஹீரோ நிக்க வைக்கிறாரு. ஆனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குதுங்க. அந்த தியேட்டருக்கு கமிஷனரே வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கமிஷனரோட கதையவே வந்து சைக்கோ முடிச்சிடுறாங்க. ஆமாங்க, அந்த சைக்கோ இப்போ டார்கெட் பண்ணது அந்த கமிஷனரை தான். ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு வரான். அடடா பொதுமக்களை காப்பாத்தலாம்னு நினைச்சா கமிஷனருக்கே இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, இப்போ போலீஸை போட்டு கிழிக்க போறாங்கன்ற மாதிரியும் நினைக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு புது கமிஷனரும் வராருங்க. ஹீரோ அவங்க டீம் எல்லாரையும் உட்கார வச்சு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கு மேலேயே நம்ம பொறுமையா இருக்க தேவையில்லை. அந்த சைக்கோ நீங்க எங்க பார்த்தாலும் உங்க துப்பாக்கியை பயன்படுத்தி அவனை கதையை முடிச்சிருங்க, உங்களுக்கு என்கவுண்டர் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குறேன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கு இது பெரிய விஷயமா படுது. அப்படி புது கமிஷனருக்கும் அவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த சைக்கோவையும் தீவிரமா தேடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பாக்குறதுக்காக அந்த ரைட்டர் வந்திருக்காரு. நானும் நாளுக்கு நாள் இந்த கேஸை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப கமிஷனரோட கதையே முடிஞ்சதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அதனால இதுக்கு மேலேயும் இந்த சீக்கிரட்டை மறைக்கணும்னு நான் விரும்பல. நீங்க கேட்ட புத்தகத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன்ற மாதிரி அந்த M4M அப்படின்ற புத்தகத்தையும் அந்த ரைட்டர் கொடுக்குறாரு. இதை நல்லா கவனிச்சு படிங்க. உங்க கூட கூட அந்த
சைக்கோ இருக்கலாம், யாரையுமே நீங்க கவனக்குறைவா விட்டுறாதீங்க, எல்லாரையும் சந்தேகப்படுங்கன்னு சொல்லிட்டோம். அவர் அங்க இருந்து கிளம்ப இப்ப நம்ம ஹீரோ அந்த தியேட்டர்ல இருக்கிற எதனா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஜெகதீஷ் கிடைக்கிறானா அப்படின்ற மாதிரியும் பாக்குறாரு. அப்படி அந்த கவுண்டர்ல வந்து டிக்கெட் எடுத்தது இந்த ஜெகதீஷ் அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. அப்போ மறுபடியும் இந்த ஜெகதீஷான சைக்கோ தான் வந்து இந்த கமிஷனரோட கதையை முடிச்சிருக்கான்ற மாதிரியும் இவருக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இங்க நம்ம ஹீரோயின் அந்த புத்தகத்தை படிக்கும் போதோ அந்த புத்தகத்துல ஒரு சைக்கோவை பத்தி அந்த ரைட்டர் எழுதியிருக்காரு போல. அவன் முழுக்க முழுக்க உலகத்துல இருக்கிற புகழ்பெற்ற ஓவியத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் கதையை முடிச்சிருக்கிறதாகவும், அதுல இந்த டைரக்டர் ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவரை கூட அவன் அட்டெம்ப்ட் பண்ணா, ஆனா அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் அவர் புகைப்படத்தோட அதுல போட்டிருக்கு. அப்பதான் அந்த புகைப்படத்தை உற்று பார்க்கும் போதோ அதுல ஒரு டாலர் இருக்கிறதையும் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. இந்த டாலர் தானே முன்னாடி இந்த கிரைம் சீன்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கிடைச்சது. அப்போ அந்த டாலர் அந்த டைரக்டர் ஓடுதுன்னா அது எப்படி இந்த சைக்கோ கிட்ட வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழும்புதுங்க. உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த டைரக்டரையும் பார்த்து அந்த போட்டோவை காமிச்சு, உங்க கழுத்துல ஒரு டாலர் இருந்ததுல இந்த டாலர் எப்படி உங்க கிட்ட இருந்து போச்சு, உங்களுக்கு இதை பத்தி எதனா ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவங்க நிர்மலா அப்படின்ற ஒரு பேரை சொல்றாங்க. யார் அந்த நிர்மலா அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த நிர்மலா அப்படின்றது ஒரு நடிகையோடைய பேரா. அந்த நடிகையோட இவர் ஒரு காதல்ல இருந்ததாகவும், அந்த நடிகைக்கு ஒரு பையன் இருந்ததாகவும், அந்த பையனுக்கு தான் நான் இந்த டாலரை பரிசா கொடுத்தேன்ற மாதிரியும் இந்த டைரக்டர் சொல்றாரு. அந்த பையன் தான் இப்ப இருக்கிற இந்த சைக்கோ போல இருக்குங்க. அவன் கொஞ்சம் அப்நார்மலா அந்த வயசுலயே பிஹேவ் பண்ணுவானா. அவனுக்கு இந்த ஓவியம் வரையதுன்னா அவ்வளவு உசுரான். வீட்டுல நிறைய ஓவியம் வரைஞ்சி வைப்பான் அப்படின்ற மாதிரியும், அவன் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிறதுனால அவங்க அம்மா அப்பப்போ ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டு போயிட்டு அவன் பையனை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரியும், ஒருவேளை அவன் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலனா அவன் ஒரு மிருகம் மாதிரி நடந்துப்பான்ற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஒரு கடத்துல அவன் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டான் போல இருக்கு. அதனால தான் இப்போ ஒரு சைக்கோவா அவன் மாறி இருக்கான். அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்ற மாதிரியும் அவங்க சொல்ல, இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த அந்த டாக்டரை போய் பார்க்கணுன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பி வராங்க. அங்க சாந்தி அம்மா அப்படின்ற ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களையும் வந்து நம்ம ஹீரோயின் மீட் பண்ண, நீங்க இப்போ நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அந்த ஜெகதீஷ் பத்தியான செய்திகள்லாம். அந்த ஜெகதீஷ் உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா சொன்னாங்க. அதான் நிர்மலா அப்படின்ற ஒரு நடிகையோட பையன். அவனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எதனா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஜெகதீஷ் அப்படின்ற பேரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. நிர்மலா பையனுடைய பேரு ஜித்தின் அப்படின்ற மாதிரி ஒரு புது ட்விஸ்டா அவங்க சொல்றாங்க. அந்த பையனுக்கு ஒரு டிசார்டர் இருந்ததாகவும், அந்த டிசார்டர் வந்தவங்க புகழ்பெற்ற நபர்களை காயப்படுத்தி அது மூலயமா சந்தோஷம் காண்றவங்க. அதனால்தான் அந்த ஜித்தின்னு இப்போ ஒரு சைக்கோவா மாறி ஊருக்குள்ள புகழ்பெற்ற நபர்களை காயப்படுத்தி சந்தோஷம் கண்டுட்டு இருக்காருதான் அங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே எப்படியும் இந்த ஜெகதீஷை பிடிக்கிறாருங்க. அப்படி அந்த ஜெகதீஷ் கிட்டையும், டேய் சைக்கோ மாட்டிக்கிட்டியா, எதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்றன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஜெகதீஷும், சார் இதெல்லாம் பண்றது நான் இல்ல சார், ஆனா சம்பவம் நடந்த எல்லா இடத்துலயும் நான் இருந்தேன் சார். ஆக்சுவலி அந்த பெரிய நடிகரான ரஞ்சித்தை நான் போட்டு தள்ளணும்னு நினைச்சேன் சார். அதுக்காக விஷம்லாம் கூட கலந்துருக்கேன். ஆனா அதுக்குள்ள வேற ஒரு நபர் தான் வந்து அந்த பெரிய நடிகரை போட்டு தள்ளலாம் சார். கொஞ்ச நாள்ல என்னுடைய போட்டோலாம் சிசிடிவி கேமரால வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடலாம் அப்படின்றத சொல்றதுக்கு உங்களை தேடி வரப்போ நீங்க சுடுகாட்டுல வேற உக்காந்துக்கிட்டு ஏதோ தடையெல்லாம் பாத்தீங்க. எங்க அப்படி சொன்னா என் மேல பழிய போட்டு கேஸை மூடிடுவீங்கன்ற பயத்துல தான் தலைமறைவா சுத்திக்கிட்டு இருந்தேன் சார். அது இல்லாம ரித்திகா அப்படின்ற பொண்ணை நான் ரொம்ப தீவிரமா காதலிச்சேன் சார். அது அந்த ரோஹித்ன்ற பையன் வீடியோ எடுத்து ரித்திகாவை மிரட்டின விஷயம் எனக்கு கேள்விப்பட்டது. அதனால்தான் அந்த ரோஹித்துடைய போனை வாங்கி நான் என் ரூம்ல வச்சிருந்தேன். அந்த போனை தான் சார் நீங்க கைமுதல் பண்ணீங்க. இந்த உண்மையெல்லாம் ரித்திகா அவங்க மேம் கிட்ட சொல்லணும்னு என்கிட்ட சொன்னா சார். அதான் அவங்க மேமை கூப்பிடறதுக்காக அந்த பழைய கம்பெனிக்கு வர வச்சேன். ஆனா அவங்க மேம் பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. நானும் அந்த மேமை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர சமயத்துல ரித்திகா வந்து அந்த சைக்கோ போட்டு தள்ளிட்டான் சார் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்போ அந்த ஜெகதீஷையும் நம்ம ஹீரோ ஜெயில தூக்கி வைக்கலான்னு முடிவெடுக்க, ஆனா ஜெகதீஷ் ஜெயிலுக்கு போற வழியிலேயே யாரோ அந்த ஜெகதீஷை தப்பிக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு இன்னொரு கிரைம் சீன் இடத்துக்கு போறாருங்க. அந்த இடத்த போனா அந்த ஜெகதீஷோட கதையையும் இப்ப அந்த சைக்கோ முடிச்சு வச்சிருக்கான். அப்ப யாருதான் அந்த சைக்கோ அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட மனைவி ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோ வந்து பார்த்து, நான் கிட்டத்தட்ட அந்த சைக்கோ யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். அவன் பேரு ஜெகதீஷ் இல்ல, அவன் ஜித்தின் தான் அப்படின்னு அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொன்ன எல்லா உண்மைகளையும் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க. அவனுக்கு இருக்கிற நோயை பத்தியும் சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைய அவங்க போன் வால்பேப்பரா வச்சுக்கிற மாதிரியும் கூடயே இருக்கிற மாதிரியும் அவனுக்கு இந்த புகழ்பெற்ற நபர்களை போட்டு தள்ளணும்னு ஒரு ஆசை போல இருக்கு. அதை தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அங்க சொல்ல, அது அவனுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பெயிண்டிங்கை வச்சு பண்றதாகவும் சொல்றாங்க. அது இல்லாம அந்த டாக்டர் அந்த ஜித்தினோட அம்மா அந்த நடிகை நிர்மலா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க போல. அதனால தான் இவன் ட்ரீட்மெண்ட் இல்லாம இப்படி
கோவக்காரனா மாறினதாகவும் அந்த சைக்காட்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் வச்சு இப்ப போலீஸ்காரங்களும் ஜித்தின் தான் அந்த சைக்கோ அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணி அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட இருந்தும் அந்த ஜித்தினுடைய பழைய போட்டோவை அவங்க வாங்கிட்டு வராங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் கொடுத்துட்டு அந்த போட்டோவை வச்சு அந்த சைக்கோவை ரொம்ப தீவிரமாவே தேடுறாங்க. இதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு, இதையும் நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் எதையுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் நினைக்க நம்ம ஹீரோக்கு தான் கூட இருக்கிற ஒரு எஸ்ஐ மேலேயே சந்தேகம் வருதுங்க. அவர் எப்பவுமே கிரைம் சீனுக்கு லேட்டா தான் வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த காரியெல்லாம் பண்றது அந்த எஸ்ஐ தானோ அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு யோசனை வர இப்ப அந்த எஸ்ஐயே வந்து ஒரு பென்ட்ரைவை கொடுக்குறாரு. இந்த பென்ட்ரைவை கமிஷனர் அன்னைக்கு இறந்து கடந்த இடத்துல இருந்து எடுத்தது சார். மேபி இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதனா தெரிய வரலாம் அப்படின்ற மாதிரியும் அவர் கொடுக்க அந்த பென்ட்ரைவை பார்க்கும் போதுதான் அது நம்ம ஹீரோ மனைவியான ஹீரோயினுடைய பென்ட்ரைவ் அப்படின்ற மாதிரியும் ஹீரோக்கு தெரியுது. ஷாக் ஆகுறாரு. தான் மனைவிக்கும் கால் பண்ணி அந்த தகவலை சொல்றாரு. அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருதுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஆபீஸ்ல வேலை பார்க்குற பியூன் கிட்ட இந்த பென்ட்ரைவை நம்ம கொடுத்தோமே, HR கிட்டையும் கொடுக்க சொல்லி தானே கொடுத்தோம், அது எப்படி கமிஷனர் இறந்து கடந்த இடத்துக்கு போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி எனக்கு அந்த சைக்கோ யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவன் என் ஆபீஸ்ல வேலை பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்ல வரத்துக்குள்ள இப்ப நம்ம ஹீரோயினை வந்தோம் அந்த சைக்கோ கடத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவசர அவசரமா தான் மனைவியை காப்பாத்துறதுக்காக அவங்க ஆபீஸுக்கு போக அதுக்குள்ள அங்க ஒரு வண்டியை வச்சு அந்த சைக்கோ நம்ம ஹீரோவுடைய மனைவியை அங்க இருந்து கடத்திட்டு போயிருக்கான். இப்ப அந்த வண்டியையும் எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. ஆனா இவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோயினையும் அந்த சைக்கோ கூட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு தன்னுடைய மாஸ்கை கலட்ட அப்பதான் அது நம்ம ஹீரோயினுடைய ஆபீஸ்ல வேலை பார்க்குற பியூன் அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி ஹீரோயினும் கூடவே இருந்து அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இவன் இப்படிதான் தெரிஞ்சிருக்கான் போல. இப்படி தெரிஞ்சதுனால தான் இப்ப மம்மி பேட்டர்ன்ல நம்ம ஹீரோயினோட கதையை அந்த சைக்கோ முடிக்கலான்னு போக ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது மாதிரி ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களுடைய போன்லயே ஒரு GPS வச்சிருப்பாங்க போல. இப்ப அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்து அந்த இடத்துல அந்த சைக்கோவோட சண்டை போட்டு அவனோட கதையையும் ஹீரோ முடிக்க அவ்வளவுதான், தொல்லை ஒளிஞ்சது. இதுக்கப்புறம் எல்லாமே சுமூகமா முடிய போகுது அப்படின்ற மாதிரியும் இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அங்கதான் அல்டிமேட்டா இன்னொரு ட்விஸ்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சு இப்போ அடுத்த நாள் காலையிலயும் அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டரை வந்து பாக்குறாங்க. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனால் தான் இப்ப அந்த ஜித்தின்ற சைக்கோவை பிடிக்க முடிஞ்சது. அடுத்து உங்களை எப்படி பிடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க ஒரு விஷயத்த ரிவீல் பண்ண சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ஷாக் ஆகுறாங்க. நானா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோயினோ எனக்கு உண்மைலாம் தெரியாதுன்னு நினைச்சீங்களா, அந்த சைக்கோவுடைய பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும் போதோ அவங்க பாக்கெட்ல நீங்க கொடுத்த மெடிசன் தான் இருந்திருக்கு. அது மூலயமா நீங்க தான் அந்த சைக்கோவை ஏவி விட்டு இத்தனை சம்பவங்களா பண்ண வச்சிருக்கீங்கன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவனுக்கு தப்பான மெடிசன் நிறைய விஷயத்த நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்க அந்த சைக்கோவுக்கு சொன்ன அந்த நோய் அவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் இருந்திருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி புகழ்பெற்ற நபர்களை போட்டு தள்ளுறது மூலயமா ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. முக்கியமா ரித்திகாவுடைய செயினும் உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சிருக்கு. இப்பவாச்சு உண்மையை ஒத்துக்கிறீங்களான்ற மாதிரியும் கேட்க இப்ப அந்த டாக்டரும் ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த உண்மைலாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்போ நீ இதுக்கப்புறம் வெளியே போக முடியாதுன்னு சொல்ல ஆனா அங்க அதுக்குள்ள போலீஸ் படையே வர ஆனா அந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இது எல்லாமே ஒரு பிகினிங் தான், இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அப்படியே வெளியே ஹாப்பியா வர ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்டுங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஜித்தின் மட்டும் வரல, இவன மாதிரி ஒரு கூட்டமே உங்க கிட்ட வந்திருக்கு. அப்ப அவங்க எல்லாரையும் இந்த சைக்காட்டிஸ்ட் டாக்டர் அவங்களுக்கு இருக்கிற நோயை பேசி அந்த சைக்கோகளுக்குள்ளயும் பூத்திருக்காங்க. அப்ப இந்த 22 சம்பவம் நடந்தது இந்த ஜித்தினால மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஊருக்குள்ள பல பேர் இருக்காங்க. அப்ப நம்ம பல சைக்கோகளை பிடிக்க வேண்டி இருக்கோன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்போ செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடை போட்டு இந்த படத்துடைய கதையை முடிக்கிறாங்க. ஒரு விறுவிறுப்பான கதைங்க. வாய்ப்பு இருந்தா OTTல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.